இங்க அஜித் குமார் ரேசிங் கிடையாது. ரோட்ல ஸ்னோ இருக்கும். நீங்க ஸ்னோ வீடியோல பாக்குற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப டஃப். நீங்க லைட்டா ஸ்னோ ஓட்டினீங்கன்னா வண்டி அப்படியே சாஞ்சு. நீங்க கண்ட்ரோலே பண்ணி எவ்வளவு பெரிய ப்ரோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. உழுகும் போது ஒருத்தரா இருந்தா பைக்ல இருந்து டப்புன்னு தூச்சிக்கலாம். 2 பேர் இருந்தா 2 பேர் வெயிட் பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்றது ஒருத்தர். சோ எனக்கு வண்டி கொடுக்கறது எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். அட்வென்ச்சர் போட்டோஸ் அதெல்லாம் தாண்டி வீடியோஸ் தாண்டி உங்களோட சேஃப்டி எனக்கு முக்கியம். கண்டிஷனை பொறுத்தா நான் முன்னாடி எப்பயுமே நான் தான் முன்னாடி போவேன். நான் பார்த்துட்டு இது பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிஸ்க் எடுப்பேன். ஓகேவா? அடுத்த 40 கிலோமீட்டர் தாறுமாறா இருக்கும். மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஃப் ரோட் இருந்து இந்த துர்புக் டு பேகாங் 40 கிலோமீட்டர்ஸ் வேற லெவல்ல இருக்கும். இன்டர்நேஷனல் குவாலிட்டி. ஆனா 2-3 ஷார்ப் கார்னர்ஸ் இருக்கு. 3 வண்டி கொண்டு போய் சொல்லிட்டாங்க லாஸ்ட் டைம். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் க்ரூ ஆசைப்பட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஓட்டி நல்ல வேலை. அது பேர் நீகாட் இருக்குல்ல, நீகாட் அப்படியே அந்த சேஸ் அப்படியே சேஸே முடிஞ்சிச்சு. அந்த வண்டிக்கு அவங்களுக்கு மக்களுக்கு இதெல்லாம் போட்டு அடி வாங்கல. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. ரெடி? Super bro.